இப்படி யாராவது பிடிச்சி இப்படி சுவர்லையோ இல்லைனாக்கி இப்படி கம்பியிலே வச்சு நம்மளை கழுத்தை வச்சு பிடிச்சாங்கன்னா உயிருக்கு ரொம்ப ஆபத்து. இதை ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அடிமுறை ஸ்டைலில் நம்ம கையை கொண்டு இப்படி இந்த முட்டில் அடித்தோம்னா உடனே கை மடங்கும், நம்ம ஈஸியாக அவங்கள உடனே தாக்கலாம். இது ஒரு மெத்தேடு. அடுத்தது பாருங்கள், இப்படி இப்படி பிடிச்சி இப்படி வச்சாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே இதை வர்மத்தை கொடுத்து எப்படி ஈஸியாக தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கையை இப்படி ஆள்காட்டி வரல லேசாக மடக்கிடுங்க. மடக்கிட்டு இதில் தான் அத்திச்சிரிக்கை வர்மம் இருக்குது. இந்த அத்திச்சிரிக்கை வர்மத்தில் லேசாக இப்படி இடித்தா போதும், உடனே ரிலீஸ் ஆயிரும். இன்னொரு மெத்தேடு என்னென்னா, நம்ம இந்த ஆள்காட்டி விரல் போதும், இந்த ஒரு விரலை வச்சு இதில் தான் அடப்பகால வர்மம் இருக்குது. இந்த அடப்பகால வர்மத்தில் நீங்கள் எப்படி லேசாக ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா உடனே கை ரிலீஸ் ஆயிரும். அதில் நீங்கள் லேசாக பட்ட உடனே அவங்க கையை எடுக்கலைன்னா கூட கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தாச்சுன்னா உயிருக்கே ஆபத்து. அடப்பகால வர்மத்தை பொறுத்தளவுலையும் அது ஒரு படுவர்மம். அது பட்ட உடனே ஆளு சுருண்டு கீழே விழுந்துருவாங்க. 20 நிமிஷத்துக்குள்ளாட்டி அவங்கள தட்டி எழுப்புனா தான் காப்பாற்ற முடியும். நீங்கள் லேசாக அழுத்தம் கொடுத்தாலே போதும், அவங்க உடனே மடங்கி கீழே விழுந்துருவாங்க. இப்படி தட்டுனா எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் நம்மளை காப்பாற்றி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.